அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். அன்பு சோழர்களே, இந்த புத்தாண்டு உலகத்தில் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. இதுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் அப்படி சம்மந்தம் இல்லைன்றாக்கா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதெல்லாம் அவங்களுடைய சிலை வணக்க வழிபாடில் உள்ள அந்த இது. யார் ஓரிரை கொள்கை கொண்டாங்களோ அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏண்டாக்கா, யார் கடவுளுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு போகிறாங்களோ அவங்க கொண்டாடுவாங்க. பல கடவுள் இருக்குது, மனிதர் தான் கடவுள் அப்படிங்கிறவங்களாம் கொண்டாடுவாங்க. இஸ்லாத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஸ்லீம்களில் சில பேர் சைத்தான்களுடன் தனித்து இருக்கும் பொழுது நான் உங்கள் ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்கள்ட்டையும் போய் நான் உங்கள் ஆள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்கள பற்றி சொல்கிறான், அல்லாஹ் அவங்கள பரிகாசம் செய்கிறான். ஏன்னா அவங்க விளங்கி கொள்ள மாட்டாங்க, அவர் காது இருக்குது, அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி நம்மளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, புத்தாண்டுகள்னு சொல்லி. அதனால் நீங்கள் சிந்திக்கணும். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீங்கன்னாக்கா சைத்தான் உங்களை வழி தவற செஞ்சிடுவான். உங்கள் பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கங்க. அதோடைய எரிபொருள் மனிதரும் கற்களும் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சிந்திக்கணும். இந்த குர்ஆனை நாங்கள் பிடிஎஃபாகவும் போடுறோம், படித்து பாருங்கள். அல்லாஹ் நான்லாம் உங்களுக்கு நேரான வழியை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.